21ஆம் தேதி இதோட ஹியரிங் வந்தாலும் ஒரு 23ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணா கூட அங்க இருந்து ஒரு வார லீவ் இருக்கு. 21ஆம் தேதி ஹியரிங் வந்து 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனா கூட 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே வர்றதுனால அங்க இருந்து ஒரு வார ஒரு கேப் இருக்கு. சோ அதுவுமே வந்து ஜனநாயகனுக்கு பிளஸ்ஸா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஜனவரியில பொங்கல் ஹாலிடே ரிபப்ளிக் ஹாலிடே விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் லாங் லீவ் இடையில எந்த மாசமும் வரல. ஏப்ரல் மாசம் தான் வருது அண்ட் சம்மர் தான் வருது. சோ சம்மர் அப்படின் பட்சத்துல அதுக்கு அடுத்த 2 மந்த்ஸ்ல வந்து எலெக்ஷன் வேற இருக்கு. சோ ஜனவரியில ஜனநாயகன் படம் வரவில்லை அப்படின்னா அடுத்து லீவே கிடையாது. லாங் லீவ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. யூசுவல் சாட்டர்டே சண்டே லீவ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லாங் லீவ் அப்படின்னா சம்மர் மாசம் மட்டும்தான். சம்மர் மாசத்துல எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த ஜனநாயகன் படத்தினுடைய முக்கிய நோக்கம்னு சொல்லலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரோட எண்ணமா இருக்கா. விஜய் சாருக்குமே அதோட எண்ணம் இருக்கும். ஏன்னா இதுல ஒரு அரசியல் கருத்துக்கள் நிறைய முன் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு சார்ந்த அரசியல் படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எது எப்படியோ இருந்துட்டு போகுதுங்க. இது அரசியல் படம், அந்த படம், இந்த படம், எந்த படமா இருந்துட்டு போகுது. இது தளபதி விஜய் அவர்களுடைய படம் வரல அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு வருத்தமான செய்தி.